இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்ககிட்டே சொல்கிறேனே, இப்போ காஃபி சாப்பிட்டா லங் கேன்சர் வரும்னு சொன்னால் ஒத்துப்பீங்களா? ஸோ அதாவது டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து சிகரெட் பிடிச்சா லங் கேன்சர் வரும்னு நமக்கு தெரியும். இப்போ வந்து சிகரெட் எப்போ பிடிப்பாங்க? காஃபி பிடிச்சிட்டே குடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நமக்கு டைரெக்டாக எதனால் லங் கேன்சர் வருது? சிகரெட்னால தான். பட் கூட காஃபியும் சேர்த்து குடிக்கிறாங்க. இப்போ இவங்க காஃபி நிறையா குடித்தனால காஃபினால தான் கேன்சர் வருதுங்கிறது ஒத்துக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி இது ஒரு கோரிலேஷன் தானே ஒழிய டைரெக்டாக வந்து எப்படி காஃபி லங் கேன்சர் காஸ் பண்ண முடியாதோ, இதுவுமே வந்து ப்ரா வந்து கண்டிப்பாக பிரெஸ்ட் கேன்சர் காஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி அது ஒரு கோரிலேஷன் நேச்சுரலி அமைஞ்சிருச்சே ஒழிய இதுதான் ரீசன்ங்கிறது கண்டிப்பாக கிடையாது. இப்போ ரீசெண்டாக ரஷ்யாவில் வேக்சின் கண்டுபிடிச்சிட்டாங்க கேன்சருக்கு, ரொம்ப சீக்கிரமாக குணப்படுத்திடலாம், இது ஒரு பெரிய ரிவால்யூஷன் கிரியேட் பண்ண போதெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ கேன்சர் வேக்சின் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ எப்படி நமக்கு கோவிட் டைமில் நம்ம வந்து mRNA யூஸ் பண்ணி நம்ம கோவிட் வேக்சின் கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா? ஸோ ரஷ்யாவில் சொல்லியிருக்கிறது கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். அந்த ஒரு பர்டிகுலர் பர்சனோட கேன்சர் செல்ஸை டார்கெட்டை வந்து யூஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு டார்கெட்டடாக ஒரு வேக்சின் வந்து கண்டுபிடிச்சிருக்கேன்னு அவங்க வந்து ப்ரெஸ்லலாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஆஸ் ஆங்காலஜிஸ்ட், அதாவது ஒரு கேன்சர் டாக்டராக பார்த்தீங்கன்னா, இன்னும் ஹியூமன்ஸ் எல்லாம் வச்சு நிறைய பேர் வச்சு அந்த பப்ளிகேஷன்ஸ்லேயோ இல்லை பெரிய ட்ரையலோட இதுவும் நமக்கு இன்னும் வரலை.